கட்டிகள் இல்லாமல் எப்படி கேழ்வரகு போட்டு செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். 2 கப்பு மாவு எடுத்துக்கோங்க. அதில் பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு, அதாவது மாவு உதிரியாக தான் இருக்கணுமே தவிர்த்து கெட்டியாக ஆகக்கூடாது. அந்த ஒவ்வொரு பீஸ்லேயும் நம்ம ஈரப்பதத்தை கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு தான் இந்த மாதிரி புட்டை தண்ணி தெளித்து மைன்யூட்டாக ரொம்ப கம்மியாக தண்ணி தெளிக்கணும். இப்போ நான் அந்த வீடியோவில் காட்டின மாதிரியேமோ இப்படி திரளாக ஆகும் நம்ம தண்ணி ஊற்றுறதில்ல. அது ஒவ்வொரு இதுலேயும் பிசைஞ்சு விடுற மாதிரி பண்ணாமல் உதுத்து விடுற மாதிரி நசுக்கி அந்த மாதிரி பண்ணணும். அப்புறம் ஒரு சல்லடையை எடுத்து நல்லா பெரிய ஓட்டை இருக்கிற மாதிரி கூட எடுத்துக்கோங்க. இருக்கிறதுலே பெரிய தொலை இருக்கும் இல்லைங்களா, அந்த இதையே போட்டு நீங்கள் சலிக்கலாம். இப்படி நல்லா இந்த பார்த்திங்கன்னா அந்த பிக்சரில் தெரியும். நமக்கு அந்த சின்னதாக கட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். அது ஏன்னா நம்ம ஈரப்பதத்தால் வந்தது. அதை எல்லாத்தையும் நசுக்கி நல்லா அதில் உதிரியாக ஆகிற மாதிரி தேய்ச்சி விடுங்க. இந்த மாதிரி உதிரியான மாவு கிடைக்கும். எந்த அளவுக்கு நல்லா தேய்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேய்ச்சி கடைசி மாவு வரைக்கும் நம்ம அதில் அழுத்தி விடலாம். விட்டால் அழகாக மாவு கிடச்சிரும் நமக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு கடைசி இது வரைக்கும் இருக்குன்னு பாருங்கள். இந்த மாவு கொஞ்சம் தன்மை நார்ச்சத்து அதிகமாக இருந்ததா என்னன்னு தெரில. கொஞ்சம் சில மாவு வகையில் நமக்கு தெரல இருக்கிற மாதிரி ஆகும். ஆனாலும் நம்ம நசுக்கி விட்டு சல்லடையில் நல்லா பண்ணும்போது சூப்பராக இது போல் பொழுன்னு வந்துடும். இப்போது ஒரு இட்லி பாத்திரத்தை எடுத்து காய வச்சு தண்ணி சூடேறின பிறகு இந்த மாதிரி துணியை வச்சு அதில் அழகாக அந்த மாவை அழுத்தமாக பிடிக்காமல் மென்மையாக வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுங்க. சூப்பராக வெந்திருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி மூடி தான் வைக்கணும். இல்லை இப்படிலாம் மாவை கவர் பண்ணாமல் வச்சோன்னா அந்த ஆவிப்பட்டு அந்த தண்ணியெல்லாம் மாவில் விழுந்து குட்டி குட்டியாக மாறிடும். ஒரு மாதிரி எங்கெல்லாம் தண்ணி பிடிச்சோ அங்கே இட்லி மாதிரி மாறிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக இப்படி துணியை போட்டு மூடணும். இப்போ பாத்திரத்தில் சர்வ் பண்ணிக்கோங்க. பண்ணி ஏலக்காய் தூள், நல்லா 1 கப்புக்கு தேங்காய் துருவல், அப்புறம் நாட்டு சர்க்கரை இதெல்லாம் கலந்து நல்லா மென்மையாக அப்படியே கரண்டியை வச்சு அழகாக கிளறும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி கெட்டியாக தெரிகிற மாதிரி இருக்குது. அது நம்ம அந்த அவிக்கும்போது அப்படி வச்சு என்ன போஸில் வச்சோமோ அது அப்படியே இருக்குது. பாருங்கள், இப்போ கரண்டி வச்சு நம்ம கிண்டும்போது நல்லா தன்மையாக உதிரியாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன். கிண்டிட்டு அது நல்லா இருக்கும் பாருங்கள். அங்கே பார்த்திங்களா உதிரியாக இருக்கும். ஒரு கட்டி கூட விழுகாது. நம்ம அந்த சலிக்கிறதுலேயுமோ அங்கே எப்போ கட்டி விழாமல் இருக்குதோ அவிச்சு முடித்து நம்ம எடுத்து வைக்கிற வரைக்கும் அதே பொழுப்போடு இருக்கும். நன்றி, வணக்கம். செய்து பாருங்கள்.